தொடங்கி வைத்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இதனால் பல்வேறு சென்னை பகுதியில் உள்ள மக்கள் பயனடைவார்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த ஆலையை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து அந்த தண்ணீரை தற்போது ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் அளவு தண்ணீர் உற்பத்தியாகும் நிலையில் இந்த ஆலை திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். இதுல முக்கிய திட்டமாக பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பாக, குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நெல்வேலியில் 1500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சியில தான் நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். அந்த நீரை அவர் சோதித்து பார்க்கக்கூடிய காட்சிகளை கூட நாம் தற்போது பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, தென் சென்னை மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே 9 லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 10 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நெல்வேலியிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு சென்னையின் குடிநீர் தென் சென்னை மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சோழிகிணறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடை தீர்க்கும் வகையில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 110 கோடி லிட்டர் தேவைப்படும் தண்ணீரில் இது 10 கோடி லிட்டர் தண்ணீர் தேவையை தீர்த்து வைப்பதற்கான இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக முடிவுடப்பட்ட கிட்டத்தட்ட 95 திட்ட பணிகளுக்கும் தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதன் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் ஆலையை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதனால் தென் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள 9 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. 95 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். $2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்த ஆலையை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் 2058 கோடி ரூபாய் மதிப்பில் 39 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர்.